திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாலும், தாவேகாவ அவங்க லேசுல எடுத்துக்கல. குறிப்பா ஆளும் திமுக அவங்க திரு விஜய தோற்கடிக்கணும். அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலேயே அவர தோற்கடிக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. அதே நேரத்தில தாவேகா திரு விஜய பொறுத்தவரைக்கும், திமுக கூட்டணி கட்சிகள் நிக்கக்கூடிய தொகுதியில போட்டியிட்டா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வலிமையான திமுகவ எதிர்கொள்றத விட இவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடுது. அது மட்டும் இல்லாம சென்டிமெண்ட்லாம் சொல்லப்படுது. வேளச்சேரி, விருகம்பாக்கம், விருதாசலம், விழுப்புரம், இன்னொரு பக்கம் இப்ப வேதாரண்யம். அங்க பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் திரு ஓ.எஸ். மணியன் அவருடைய தொகுதி டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். ஆனா எல்லையோர தொகுதியா இருக்கு. கடலோர தொகுதியா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒருவேளை இங்க வேளச்சேரி சிட்டி அப்படி நின்னா, அ அங்க திமுக அந்த தொகுதிய இப்ப கூட்டணி கட்சி கொடுத்திருந்தாங்க. 2021ல காங்கிரஸ் சிட்டிங் எம்.எல்.ஏ. ஒருவேளை திமுகவே அந்த தொகுதிய பெற்றா, யார வேட்பாளரா நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. திமுகவ பொறுத்தவரைக்கும், திமுக நிற்கின்ற தொகுதியில விஜய் போட்டியிட்டால், அங்க ஒரு பெண் வேட்பாளர நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா, விஜய் குடும்ப வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள நோக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அத இந்த பக்கம் திமுக சைட்ல கொண்டு வரணும். பெண்களுக்கான ஆட்சியாக திமுக இருக்கு. அடுத்த 5 ஆண்டு ஆட்சியும் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு அந்த முழக்கத்தோடு மு.க. ஸ்டாலின் அரசியல முன்வைக்கிறாரு. ஸோ ஒரு பெண் வேட்பாளர நிறுத்துனா, விஜய்க்கு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பெண்களுக்காக பாடுபடுறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா, நாங்க பெண் வேட்பாளரையே நிறுத்தியிருக்கோம். ஒரு பெண்ணை விட பெண்ணுடைய பிரச்சனைகள யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த பரப்புரைய தீவிரமாக முன்னெடுக்கவும் திட்டம். அதுல வேளச்சேரி அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யசபா எம்பியான திருமதி கனிமொழி என்.வி.என். சோமு அவங்கள நிறுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்ப பாரம்பரியம். திரு என்.வி. நடராசன் ஐவர் குழுவுல இடம் பிடிச்சவரு. மிக முக்கியமானவரு. இவங்களும் மருத்துவரா இருக்காங்க. படித்த ஒரு கேண்டிடேட். ஏற்கனவே தியாகராய நகர்ல 2016ல போட்டியிட்டு சுமார் 3100 வாக்குகள்ல தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஸோ வேளச்சேரியில இவங்கள நிறுத்தலாம் அப்படின்னும் பிளான் ஓடுது. விஜய் வெர்சஸ் திமுகவுல பெண் வேட்பாளர். இதுதான் மு.க. ஸ்டாலின் கட்டமைக்க நினைக்கிற தேர்தல் களமா இருக்குங்க.